வெல்கம் டு ஆரி அண்ட் கிராஃப்ட். இன்றைக்கி நான் உங்களுக்கு என்ன சொல்லித்தர போகிறேன்னா, ப்ளவுஸில் ஆரி ஒர்க் வந்து எப்படி பண்ணலாம் தான் சொல்லித்தர போகிறேன். என்னுடைய ப்ரீவியஸ் வீடியோவில் இந்த ப்ளவுஸோட மார்க்கிங் வந்து எப்படி பண்ணேன்னு வீடியோவாக நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இந்த ப்ளவுஸோட ஃப்ரண்ட் நெக்கில் ஆரி ஒர்க் டிசைன் வந்து நான் எப்படி போட்டிருக்கேன் அதுவும் ஒரு வீடியோவாக நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். புதுசாக பார்க்குறவங்க என்னுடைய ப்ரீவியஸ் வீடியோ போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோ வந்து நல்லா புரியும். ஃப்ரண்ட் நெக்கில் நான் எம்ப்ராய்டரி ஸ்டிச்சும் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அந்த ஸ்டிச்சோட நேமும் என்னன்னு சொல்லி போன வீடியோவில் நான் வந்து கொஸ்டினும் கேட்டிருப்பேன். ஸோ அதே போல் இந்த வீடியோலையும் அதே மாதிரி தான். இதில் வந்து நான் எம்ப்ராய்டரி ஸ்டிச் வந்து யூஸ் பண்ண போகிறேன். அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து நான் டிசைன் வந்து ஒன்று வரைஞ்சிருக்கேன். அது எப்படி வரைஞ்சிருக்கேன்னா, ட்ரேசிங் எடுத்து வரைஞ்சிருக்கேன். நான் வந்து பட்டர் ஷீட்டில் வந்து ட்ரேசிங் எடுத்து நான் வரையல. நான் மொபைலில் வச்சு நான் வந்து இந்த டிசைன் வந்து வரைஞ்சிருக்கேன். ஃபஸ்ட் நம்மளுக்கு என்ன இமேஜ் வேணுமோ அதை நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அந்த இமேஜை வந்து நான் மொபைல் மூலயமாவே அடியில் வச்சு, ஃப்ரேமுக்கு அடியில் வச்சு, அது தெரியும் இல்லையா, அது மேலே வந்து நான் இந்த மாதிரி வந்து வரைஞ்சிக்கிட்டேன். நான் எடுக்கும்போது இந்த டிசைன் வந்து ஒரு ஃப்ளவர் மட்டும்தான் இருந்தது. நான் பக்கத்தில் என்ன பண்ண போகிறேன், இந்த டிசைனுக்கு ஏற்றா போல் நான் அந்த ஃப்ளவரோட அளவு வந்து கம்மி பண்ணிவிட்டு அது பக்கத்துலேயே வச்சு மொபைல் அடியிலே வச்சுட்டு நான் 1 by 1 நான் வந்து வரைஞ்சிக்கிட்டு வந்தேன். இந்த கார்னர் வரும்போது நான் அதை வந்து கொஞ்சம் சைடாக வச்சு வரையும் போது எனக்கு இந்த மாதிரி வந்து ஃபினிஷிங் கிடச்சிது பாருங்கள். ஸோ இந்த மாதிரி தான் நான் வந்து வரைஞ்சேன். நீங்கள் உங்களுக்கு வரைய தெரியலனா நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்களுக்கு தேவையான இமேஜை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கிட்டு அது மேலே வந்து நீங்கள் பட்டர் ஷீட்டை வச்சு வரைஞ்சிக்கிட்டு இப்போ எந்த இடத்துல உங்களுக்கு அந்த ஃப்ளவர் வேணுமோ அங்கே வந்து நீங்கள் கார்பன் பேப்பரை வச்சுட்டு அது மேலே வந்து நீங்கள் பட்டர் ஷீட் வச்சு வரையும் போது அந்த கார்பன் பேப்பரோட அச்சு வந்து இதில் வரும். ஸோ அது மேலே நீங்கள் வரைஞ்சிக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஷேப் வந்து கிடைக்கும். ஸோ 2 மெத்தடில் நீங்கள் வந்து இந்த ட்ரேசிங் எடுக்கலாம். ஒன்று வந்து மொபைல் மூலயமா எடுக்கலாம், இன்னொன்று வந்து ட்ரேசிங் பேப்பர் மூலயமாவும் நீங்கள் எடுக்கலாம். எல்லோ கலர் கார்பன் பேப்பர் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். அது உங்களுக்கு வந்து அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போது இதில் வந்து என்ன பண்ணுவோங்க, உங்களுக்கு ஜாயின் பண்ணும் போது துணி கிளாத் வந்து பத்தாமல் போகும். அதுக்காக என்ன பண்ணுங்கள், எந்த இடத்துல உங்களுக்கு ஜாயினிங் வேணுமோ அந்த இடத்துல வந்து நீங்கள் துணி வந்து அட்டாச் பண்ணணும். இப்போ எனக்கு ஃப்ரண்ட்டு நெக்குக்கு வந்து கிளாத் வந்து இருந்தது, பேக் நெக்குக்கு எனக்கு வந்து கிளாத் பத்தலை. ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன், மிஷினில் வந்து ஒரு துணியை வந்து ஜாயின் பண்ணி அதில் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இதை மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து ஸ்டிச் பண்ண முடியும். ஸ்டிச் பண்ணிவிட்டு ஆரி ஒர்க் வந்து பண்ண முடியும். நீங்கள் வந்து துணியை வந்து கிளாத்தை வந்து ஜாயின் பண்ணாமல் போடும்போது உங்களுக்கு அந்த கிளாத்து வந்து அந்த ரிங்கில் வந்து உங்களுக்கு பொருந்தாரு. அப்போ உங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ எந்த இடத்துல நீங்கள் போட போகிறீங்களோ அந்த இடத்துல கிளாத் இல்லைன்னா நீங்கள் உங்ககிட்ட இருக்கிற கிளாத்தை வந்து அட்டாச் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் ரிங்கில் வந்து செட் பண்ணிவிட்டு நீங்கள் இதை போல் ஆரி ஒர்க் வந்து பண்ணணும். இப்போ நான் வந்து இமேஜ் வந்து வரைஞ்சி வச்சுருக்கேன். இதில் நான் என்ன பண்ண போகிறேன்னு தான் இப்போ உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். இது வரைக்கும் என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இதில் வந்து ஹேண்ட் எம்ப்ராய்டரி ஸ்டிச்சும் நான் வந்து போட போகிறேன். ஸோ என்னுடைய வீடியோ வந்து தொடர்ந்து பாருங்கள், யாரும் வந்து ஸ்கிப் பண்ணாதீங்க. வாங்க இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், 2 ரோ வந்து நான் செயின் ஸ்டிச் வந்து கொடுத்துருக்கேன். ஒரு ரோ வந்து சில்க் த்ரெட்டில் க்ரீன் கலர் கொடுத்துருக்கேன். இப்போ எந்த கிளாத் வந்து என்ன கலரோ அதை விட ஷைனிங்கான கலரில் தான் நான் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் ஸ்டோன் செயின் வந்து நான் ஒட்டிட்டு அது மேலே வந்து நான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். அப்புறம் 5 mm பீடு வந்து நான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். ஒரு பீடாக எடுத்து நான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இப்போ அந்த ஃப்ளவர் வரைஞ்சேன் இல்லையா, அது ஃபுல்லாகவே அந்த லீஃபுக்கு எல்லாமே நான் வந்து சரி த்ரெட்டில் வந்து செயின் ஸ்டிச் வந்து போட்டு இதை வந்து நான் ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது பார்க்கறதுக்கு வந்து அழகாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அதில் வந்து நீங்கள் வந்து நான் ப்ளைனாக விட்டுருக்கேன். நீங்கள் வந்து அதுக்குள்ளே என்ன டிசைன் வேணுனாலும் நீங்கள் வந்து லீஃப் ஃபில்லிங் ஸ்டிச்சாகவும் நீங்கள் வந்து பண்ணலாம். அதுவும் வந்து பார்க்கறதுக்கு வந்து ரொம்ப அழகாக இருக்கும். என்னோடய சேனலை வந்து தொடர்ந்து நீங்கள் பாருங்கள். உங்கள் எல்லாருக்கும் வந்து யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் அண்ட் வீடியோலாம் இருக்குது.
நான் வந்து கிளாஸும் எடுக்கிறேன். ஆரி, ஃபேப்ரிக் பெயிண்டிங், ரோச்சஸ் கிளாஸ், சில்க் த்ரெட் ஜுவல்லரி மேக்கிங். இப்போ வந்து எம்ப்ராய்டரி ஸ்டிச்சும் வந்து நான் வீடியோவாக அப்லோட் பண்ணியிருக்கேன். கிளாஸும் நான் எடுக்கிறேன். ஸோ என்னுடைய கிளாஸில் வந்து ஜாயின் பண்ண விரும்புகிறவங்க கீழே என்னுடைய மொபைல் நம்பர் தரேன், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கு தரேன், வாட்ஸ்அப் லிங்க் தரேன். அதில் நீங்கள் ஜாயின் பண்ணி டீட்டெயில் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கெல்லாம் வந்து ஈஸியான முறையில் தான் நான் வந்து வீடியோலாம் அப்லோட் பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்கள், ஸ்ட்ரெயின் ஸ்டிச் போட்டு இந்த ரோ வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணி முடிக்க போகிறோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள், எம்ப்ராய்டரி த்ரெட்டில் வந்து நான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். ஃப்ளவர்லாம் வந்து நான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். ஏற்கனவே என்னுடைய ப்ரீவியஸ் வீடியோ கேட்டு அது என்ன ஸ்டிச்சுன்னு சொல்லி நான் கேட்டிருந்தேன். அது இப்போ நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அது கரெக்டான ஆன்சர் தான். நீங்கள் வந்து என்னுடைய எம்ப்ராய்டரி ஸ்டிச் வந்து வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா நீங்கள் வந்து கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அது என்ன ஸ்டிச்சுன்னு சொல்லிட்டு நேம் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து நான் கிளிப் ஸ்டோன் வந்து ஒட்டிட்டு க்ளூ தடவிட்டு ஒட்டிட்டு கொஞ்ச நேரம் ட்ரை ஆன பிறகு நீங்கள் வந்து க்ரீன் கலர் த்ரெட்டு, அதாவது கிளாத்தை விட கொஞ்சம் ஷைனிங்காக இருக்கிற க்ரீன் கலர் த்ரெட்டில் வந்து இந்த எம்ப்ராய்டரி ஸ்டிச் வந்து நான் போட்டிருக்கேன். அழகாக போட்டிருக்கேன். நீங்கள் வந்து சின்னதாக வேணால் சின்னதாக போடலாம், பெருசாக வேணும்னா பெருசாக போடலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அதுக்கேற்றப்பல நீங்கள் த்ரெட்டை எடுத்து நீங்கள் போடலாம். நான் வந்து 4 ஸ்டாண்ட் எடுத்திருக்கேன். அது வந்து 8 ஸ்டாண்டாக வரும். ஸோ அந்த மாதிரி இது போட்டு கீழே எண்ணாட் போட்டு இது வந்து ஃபினிஷ் பண்ணிவிட்டேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்கேன்னா, கோல்டன் கலர் சில்க் த்ரெட் எடுத்து அதில் வந்து ஃப்ரெஞ்ச் நாட் வந்து போட்டிருக்கேன். ஒவ்வொரு பெட்டலும் போட்டிருக்கோம் இல்லையா, அந்த ஒவ்வொரு பெட்டலுக்குள்ளேயும் நான் வந்து ஃப்ரெஞ்ச் நாட் வந்து போட்டிருக்கேன். இப்படி போடும் போது பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். நீங்கள் வந்து உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போது அந்தளவுக்கு லுக்கு தெரியாது. நேரில் பார்க்கும்போது சிம்பிளாக இருந்தாலும் பார்க்கறதுக்கு கிராண்டாக இருக்கும். நீங்கள் எல்லோரும் வந்து இதை போல் ஸ்டிச்செல்லாம் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஒரு அடுத்த வீடியோ வந்து ஸ்லீவில் வந்து எப்படி டிசைன் போடலான்னு நான் வீடியோவாக நான் அப்லோட் பண்ணுறேன். அதுவும் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிகினர்ஸாக இருக்கிறவங்களுக்கு வந்து இது சின்ன சின்ன ஐடியா தான். நீங்கள் அதை யூஸ் பண்ணி நீங்கள் இன்னும் இதில் க்ரியேட்டிவிட்டியாக நீங்கள் வந்து உங்களுடைய ஒர்க் வந்து ஆரி ஒர்க் வந்து பண்ணலாம். நீங்கள் எல்லோரும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கெல்லாம் வந்து இந்த வீடியோ வந்து ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாமே யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். பக்கத்தில் நான் என்ன பண்ணியிருக்கேன், புட்டாஸுக்காக 5mm பீடு வந்து அங்கங்கே வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன். ஒவ்வொரு பீடில் எண்ணாட்டும் போடலாம். எண்ணாட் போடாமலேயும் வந்து த்ரெட்டை மட்டுமே அது மேலே வந்து சுற்றியும் விடலாம். அப்படியும் பண்ணலாம். உங்களுக்கு டீட்டெயிலாக வேணும்னா நீங்கள் என் கிளாஸில் ஜாயின் பண்ணி நீங்கள் இன்னும் கற்றுக்கலாம். இப்போ நான் அவுட்டர் ஃபுல்லாகவே ப்ளைனாக இருக்கனால அங்கெல்லாம் வந்து நான் புட்டாஸ் வந்து வைக்கும் போது இந்த ப்ளவுஸ் வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். என்னுடைய இந்த ப்ளவுஸ் வீடியோ பிடிச்சிருந்துன்னா ஆரி பேக் நெக் வீடியோ பிடிச்சிருந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.